தனுஷ் நடித்து வரும் கொடி படத்திலிருந்து நடிகை ஷாம்லியை தூக்கிவிட்டதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. எதிர்நீச்சல், காக்கி சட்டை படங்களை தொடர்ந்து தற்போது தனுஷை வைத்து கொடி படத்தை துரை செந்தில்குமார் இயக்கி வருகின்றார். முதல் முறையாக தனுஷ் இரட்டை வேடங்களில் நடிக்கும் இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது பொள்ளாச்சி பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. இதில் தனுஷ் இரட்டை வேடங்களில் நடிப்பதால் த்ரிஷா மற்றும் ஷாமிலி என்று 2 கதாநாயகிகள் படக்குழுவினர் ஒப்பந்தம் செய்தனர். தனுஷுடன் முதல் முறை ஜோடி போடும் த்ரிஷா இந்த படத்தில் வில்லியாக நடித்து வருகின்றார். சந்தோஷ் நாராயணன் இசையமைத்து வரும் இப்படத்தின் படப்பிடிப்பை வருகின்ற பிப்ரவரி 21ஆம் தேதியுடன் முடிக்க படக்குழுவினர் திட்டமிட்டிருந்தனர். மேலும் தனது ஃபேவரட் ரம்ஜான் தினத்தில் படத்தை வெளியிட தனுஷ் முடிவு செய்திருப்பதாக செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் கொடி படத்தில் வில்லியாக நடித்து வரும் த்ரிஷா பற்றி மட்டுமே செய்திகள் வெளியாகி வருகின்றன. மற்றொரு நாயகியான ஷாமிலி குறித்து எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. இது குறித்து விசாரிக்கும் போது அவர் இந்த படத்திலிருந்து விலக்கிவிட்டதாக கூறுகின்றனர். ஷாமிலுக்கு பதிலாக தற்போது பிரேமம் மற்றும் காதலும் கடந்து போகும் நாயகி மடோனா செபாஸ்டியனை படக்குழு ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்த படத்திலிருந்து ஷாமிலி ஏன் விலகினார், என்ன காரணம் என்று இதுவரை வெளியாகவில்லை. எனினும் இப்படத்தில் ஷாமிலி இல்லை என்பது மட்டும் உறுதியாகியுள்ளது.